வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு, 4 நிமிஷ பதிவு. பலருடைய வாழ்க்கையை டெஃபினட்டாக இது ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய காணொலியாக இருக்கும் என்பதே எனக்கு சிறிதும் அச்சமில்லை. இதை எல்லாரும் அவசியம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணணும், லைக் முடிஞ்சால் போடுங்க, கமெண்ட்ஸை டெஃபரெண்ட்டாக கொடுங்க. இந்த பதிவு எதை பற்றினதுனாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் நமக்கு ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற காரணம் தெரியாமல் அது ஒரு கேள்வியாகவே எல்லாரும் வச்சிட்ருக்குறோம். அந்த கேள்விக்கு பதில் நான் எங்கே போய் பதிலை தேடுவேன், என்கிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு எங்கே அந்த பிரச்சனையோட பதில் நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம நார்மலாக சொல்லுவோம், மனசு வச்சா எல்லாம் முடியாத ஒன்றும் இல்லை, மனசு தான் சார் காரணம், மனம் போல மாங்கல்யம், அப்படி பல விஷயத்தில் மனசை போய் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இந்த மனசுன்னா என்னது? அதான் மனோகாரகன் அப்படின்னு ஜோதிட அடிப்படையில் சொல்கிறோம். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். இந்த சந்திரன் தான் ராசின்னு வச்சுருக்கோம். அந்த ராசியின் அடிப்படையில் தான் தினமே ராசி பலன்லாம் கூட பார்க்குறோம். அப்போ மனது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக மாறுகிறது. அந்த மனதை எப்படி செம்மைப்படுத்தி நம் வாழ்க்கையில் உபயோகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கடவுளுடன் நீங்களும் பேசலாம் அப்படிங்கிற தலைப்பு.